ஆம் ஆத்மி கட்சியில் ஒழுங்கீனத்துக்கு இடமில்லை என்றும் வினோத்குமார் பின்னி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கட்சியின் மூத்த தலைவர் யோகேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தனது ஊழல் ஒழிப்பு கொள்கையை கைவிட்டு விட்டதாகவும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல செயல்படுவதாகவும் சொந்த கட்சி எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி கூறியிருப்பது வருத்தம் அளிப்பதாக கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினர் யோகேந்திர யாதவ் கூறினார். லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் முறைகேடுகள் நடப்பதாக கூறும் பின்னி அது பற்றி கட்சி கூட்டத்தில் பிரச்சினை எழுப்பாமல் நேராக மீடியாக்களிடம் சென்றது ஏன் என்றும் யோகேந்திர யாதவ் கேட்டார். பின்னியின் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் பாரதிய ஜனதா இருப்பதாகவும் அவர்கள் எழுதி கொடுத்ததை பின்னி நிருபர்கள் முன்னிலையில் ஒப்புவித்துள்ளதாகவும் யோகேந்திர யாதவ் கூறினார். ஆம் ஆத்மி கட்சியில் ஒழுங்கீனத்துக்கு ஒருபோதும் இடமில்லை என்று கூறிய யோகேந்திர யாதவ் பின்னி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் தெரிவித்தார். उनकी बात सुन के दुख इसलिए भी हुआ कि ऐसा लगा कि वो किसी और की दी हुई स्पीच पढ़ रहे हैं. हाथ में कागज थे और ये स्पीच, जैसा आप सबको भी लगा होगा, ये स्पीच में लगभग वो सारे मुद्दे थे जो विपक्ष के नेता हर्षवर्धन जी ने सदन में उठाए थे. और उसके बाद ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை அமைத்த 3வது வாரத்திலேயே கட்சிக்குள் கருத்து வேறுபாடு பகிரங்கமாக வெடித்து கிளம்பியிருப்பது டெல்லி மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது.